எல்லாருக்கும் இந்த ஜா வந்து ரொம்ப சிசில்டா இருக்கணும், ரொம்ப டெஃபினேஷன் ரொம்ப நல்லா இருக்கணும்னு சொல்லி எதிர்பார்ப்போம். இந்த ஜா டெஃபினேஷன் வராம இருக்கிறதுக்கு வேரியஸ் ரீசன்ஸ் இருக்கு. ஒன்னாவது ஒரு ரீசன் பாத்தீங்கன்னா, இங்க நிறைய ஃபேட் இருந்துச்சுன்னா கூட உங்களுக்கு வந்து ஜா டெஃபினேஷன் வராது. உங்களுக்கு வெயிட் குறைச்சு பார்க்கணும். வெயிட் குறைச்சு பார்த்தாலும் இந்த ஜால இங்க இருக்க ஃபேட் குறையல அப்படின்னா லைப்போசக்ஷன்ங்கிறது ஒரு நல்ல சாய்ஸ். ஹை டெஃபினேஷன் லைப்போசக்ஷன் யூசிங் பேசர் எல்லாம் பண்றப்ப நல்லாவே இந்த சிசில்டு ஜா லுக் எல்லாருக்கும் நிறைய வருது. அது இல்லாம சில பேருக்கு என்ன ப்ராப்ளம் வரும்னா, இங்க ஜா போன் இந்த ஆங்கிள் ஆஃப் த மேண்டிபிள்னு சொல்லுவோம். இந்த ஜா எங்க டர்ன் ஆகுதோ அந்த இடத்துல வந்து அந்த போன் வந்து ரொம்ப ப்ராமினென்ட்டா இல்லாம இருக்கனாலையும் இங்க ஒரு நல்ல லுக்கே வராம இருக்கும். அப்ப வந்து ஃபில்லர்ங்கிற ஒரு இன்ஜெக்ஷன் இருக்கு. அந்த இன்ஜெக்ஷன் நீங்க இன்ஜெக்ட் பண்ணி கொடுத்தோம்னா அதெல்லாம் கொஞ்சம் ப்ராமினென்ட்டா தெரியும். ஸோ ஜா டெஃபினேஷன் நல்லா வரும். பட் மோஸ்ட் ஆஃப் தி இந்தியன் பேஷண்ட்ஸ்க்கு என்ன ப்ராப்ளம் வரும்னு பாத்தீங்கன்னா, இந்த சின் முடிஞ்சு ஜா போன் ஷார்ட் ஆகிற இடத்துல பாத்தீங்கன்னா இங்க ஒரு கேப் இருக்கும். ஸோ டெஃபினேஷன் எப்படி வரும், இங்க ஒரு கேப் இருக்கும், பட் இங்க ஃபில்லா இருக்கும். ஸோ அதனால இப்போ இங்க வந்துட்டு ஒரு டிப் ஆகி திரும்பி இப்படி வர மாதிரி இருக்கும். ஸோ அப்போ வந்து போட்டோஸ்ல வந்து நல்லா இருக்காத மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. இதெல்லாம் ரொம்ப அழகா நம்ம ஃபில்லர் இன்ஜெக்ஷன் வச்சு கரெக்ட் பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி சின் சம்டைம்ஸ் ட்ரூப் ஆயிருக்கும். அதுக்கும் நம்ம ஃபில்லர் இன்ஜெக்ஷன் கொடுத்தா கொஞ்சம் லிஃப்ட் ஆகும். பிளஸ் சம்டைம்ஸ் ஒல்லியா இருப்பாங்க, பட் இங்க இருக்க ஸ்கின் கொஞ்சம் லாக்ஸா இருக்கும். அதுக்கு வந்து இங்க லோயர் பார்டர்ல இருக்க அந்த மசில்ஸை கொஞ்சம் வீக்கன் பண்ண பொட்டாக்ஸ்ங்கிற இன்ஜெக்ஷன் வச்சு யூஸ் பண்ணோம்னா இது கொஞ்சம் லிஃப்ட் ஆகும். லிஃப்ட் ஆகிறப்ப இங்க டெஃபினேஷன் இன்னும் கொஞ்சம் நல்லா வரும். இது வந்து நெஃபர்டிட்டி லிஃப்ட்னு சொல்லுவாங்க. ஈஜிப்சியன் குயின் அவங்க நேம்ல இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு அது நல்ல சிசல்டு ஜா இருக்கிறதுனால அந்த பேர்ல இந்த டெக்னிக் பேர் வச்சிருக்காங்க. இது மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம ஜாவில் சுத்தி இருக்க ஏரியால பண்ணி ஜாவை வந்து ரொம்ப டெஃபினேஷன் கொடுக்க முடியும். இந்த தாடை எலும்பை வந்து நல்லா வந்து சிசில்டா நம்ம காமிக்க முடியும். இதெல்லாம் டெம்பரரியா இருந்தாலும் ஒரு 1.5 வருஷம், ஒரு வருஷத்துல இருந்து 1.5 வருஷம் இருக்குது ரிசல்ட்ஸ்லாம். ஸோ உங்க பக்கத்துல இருக்க பிளாஸ்டிக் சர்ஜன்ஸ் போய் இதை பத்தி பேசுனீங்களாவே நிறைய ஐடியாஸ் கொடுப்பாங்க, உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. தேங்க்யூ.